நிறைய பேருக்கு நோய்ங்கிறது எங்கிருந்து வந்துச்சுங்கிற ஒரு ப்ராப்பர் நாலேஜும், நோய் சரியாக வருது நம்ம உடம்பு தான் பண்ணுதுங்கிற ப்ராப்பர் நாலேஜும் இருக்கா, இல்லை இருந்து மறந்துட்டாங்களான்னு தெரியல. அதனால் ஞாபகப்படுத்தி விட தான் திரும்ப திரும்ப போடுறேன் இந்த மாதிரி வீடியோஸு. நோய் எங்கேருந்து வந்துச்சின்னு நினைக்கிறீங்க? நோய்க்கு யார் காரணம்? அதையும் சொல்லுங்க பார்க்கலாம். நோய்க்கு 95% நம்ம தான் காரணம். நம்மளோட வாழ்க்கை முறை தான் காரணம். இன்னைக்கு இருக்கிற நோயிலேயே பெரும்பகுதி சுகர்னா, பிபினா, ஹைப்பர் டென்ஷன்னா, கழுத்து வலினா, பக்கவாதம்னா, ஹார்ட் அட்டாக்னா, இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீஸ், வாழ்க்கை முறையினால தான் வந்திருக்கு. வாழ்க்கை முறையை யார் அமைச்சிட்டாங்க? நம்ம வாழ்க்கையை நம்ம தானே அமைச்சிக்கிறோம். நம்ம தான் நோய்க்கே காரணமே. சுற்றுப்புறம் மேபி 5% காரணமாக இருக்கலாம். அதையும் நம்ம நினச்சா தடுக்க முடியும், தெரியுங்களா? நம்ம என்னதான் எப்பேற்பட்ட ஒரு போர்க்களத்திலேயே வாழ்ந்தாலும் நம்ம நினச்சா நம்ம அமைதியாக நம்ம ஜாலியாக இருக்க முடியும். போர்க்களத்தை அப்படியே நம்ம அவாய்ட் பண்ணி வச்சிட முடியும், இல்லை அதை கண்டுக்காம விட்டுற முடியும். இது மாதிரி இருக்கிறப்போ நோய்களுக்கு காரணமே நம்ம தான். நம்மளோட 3 விஷயம்தான் மெயினான விஷயம். நம்மளோட மனநிலை தான் 70% நோய்களுக்கு காரணம். நம்ம சாப்பிட்ற உணவும் எக்ஸசைஸும் ஒரு 30% காரணம். இதை தவிர நோய்க்கு காரணமே கிடையாது. இதுதான் காரணம். அதே மாதிரி தான் ஆன்சர் நோய்க்கு தீர்வும். நோய்க்கு தீர்வு எங்கிருந்து வந்துச்சு? நோய்க்கு தீர்வு மருத்துவர் கொடுத்தாருன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. கிடையாது. அவங்க சப்போர்ட் தான். எரி விளக்காயினும் தூண்டுகோல் தேவை, தூண்டி தான் விடுறாங்க. இல்லை ஒரு விஷயம் ஏதாச்சும் கிருமி இருந்தால் கொல்றதுக்கு மாத்திரை, இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்கிறது, ஃப்ராக்சர் ஆனால் கட்டு போட்டு இதெல்லாம் நடக்காதீங்க, திரும்ப இதாயிரும், படுத்துக்கோங்கன்னு சொல்கிறது, இல்லை என்ன மாதிரி எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்க, டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் நாங்கள். நோய் க்யூர் ஆகிறதுக்குமே நீங்கள் தான், உங்கள் உடம்பு தான், உங்கள் செல்ஸ் தான், உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி தான். அப்படிங்கிறப்ப நோய் தீர்றதுக்கு 3 வழி தான் இருக்குது. மனநிலை, உணவு, எக்ஸசைஸ், 3 தான் வழியே. 70% மனநிலை தான் நோய் தீர்றதுக்கு. கோவிட்-19 சமயத்தில் இந்த ஃப்ரூட் சாப்பிடுங்க, அந்த ஃப்ரூட் சாப்பிடுங்க, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும்னு சொன்னதை விட கவர்மெண்ட்டே அதிகமாக மகிழ்ச்சியாக இருங்க, நோய் எதிர்ப்பு சக்தி வரும்னு சொன்னாங்க. அது வரைக்கும் கவர்மெண்ட் இந்த மகிழ்ச்சியை பற்றி வாயே திறக்கல. அப்போ மட்டும்தான் வாய் திறந்து சொன்னாங்க. ஏன்னா ஓவராக இது பிரச்சனை ஆகுதேன்னு சொல்லிட்டு. அப்போ தெரிஞ்சுக்கோங்க, மகிழ்ச்சியில் தான் நோயெல்லாம் போகுதே, மகிழ்ச்சியில் தான். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில், டிப்ரெஷனில், ஆங்ஸைட்டியில் தான் நோயெல்லாம் வர்றதே. அப்படி இருக்கிறப்போ இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் எத்தனை வீடியோனாலும் நான் இதே தான் போட போகிறேன். நான் திரும்ப ஒரே மேட்டரை பேசுறதா நினச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா வேறு ஒன்றுமே இல்லை. சும்மா நான் பில்டப்பாக இந்த 2 எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நீங்கள் நல்லா வந்துடுவீங்க, இந்த 3 எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நீங்கள் அவ்வளோதான், உலகத்தில் உங்களுக்கு எந்த நோயும் வராது, அப்படியெல்லாம் சொன்னால் அது பொய் தான். அப்படியெல்லாம் ஒரே ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, எல்லா நோய்க்கும் சேர்ந்து ஒரே ஒரு மாத்திரை கொடுங்கன்னு, அந்த மாதிரி அது உண்மையாது? அது ஜோக்கு தானே சொல்கிறாங்க. எல்லா நோய்க்கு சேர்ந்து ஒரு மாத்திரை எல்லாத்துக்கும் 2 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாலாம் உங்கள் நோயெல்லாம் க்யூர் பண்ண முடியாது. நீங்களாக பார்த்து திருந்தினாதான் நோயை சரி பண்ண முடியும். உண்மையை சொல்கிறேன். அப்படியே நான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து சரி பண்ணாலும், எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து சரி பண்ணுறது பெர்மனண்ட்டு. அதாவது நாங்கள் மெஷின் வைக்கிறத விட, சும்மா ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறதை விட பர்மனண்ட்டு. ஆனால் அந்த பர்மனண்ட்டே டெம்பரரி தான். எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து நோயை சரி பண்ணுறதே ஒரு டெம்பரரி தான் என்ன கேட்டால். நீங்கள் மனநிலையை, வாழ்க்கை முறையை மாற்றினா தான், ஜாலியாக இருந்தீங்கன்னா மட்டும்தாங்க நோயிலிருந்து வெளியில் வருவீங்க. இதையெல்லாம் ஒருத்தன் வீடியோ போட்டு சொல்லணுமாங்க? ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் பிறந்தே இருக்கிறோம். நம்ம அதுக்காக தான் படித்தது, அதுக்கு தான் வீடு கட்டினது, அதுக்கு தான் நம்ம இது வேலை வாங்கிறது, சம்பாதிக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது. ஆனால் எதுக்காக பண்ணமோ அதை மட்டும் டோட்டலாக மறந்தாச்சு. அதை மூலையில் வச்சாச்சு. இப்போதைக்கு உலகத்தில் கெட்ட வார்த்தைன்னா என்ன தெரியுமா? ஜாலியாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை பற்றி பேசினா அவன் கெட்டவன். மகிழ்ச்சியாக அவனாச்சும் இருந்துட்டானா அவனை ஒதுக்கியே வச்சிருவீங்க. இப்போ நான் உண்மையிலேயே ஹாப்பியாக இருப்பேன், என்னை எல்லாருமே ஒதுக்கியே வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு நல்லாவே போகுது வாழ்க்கை. ஸோ இது என்ன பழக்கம் இது? இதனால தான் நோய் வருது, இதனால தான் நோய் சரியாக மாட்டேங்குது. நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு பார்த்துக்கோங்க, எத்தனை மாத்திரை சாப்பிடுங்க, என்ன பண்ணுங்க, அது போய் இடிச்சிட்டு தான் நிற்கும். இதுக்கு ஒன்று சாப்பிட்ருப்பீங்க, அதை சாப்பிட்ருப்பீங்க, அப்படியே நல்லா ஓகேடா நம்ம தப்பிச்சிட்டோம்டா, நம்ம மாறாமையே நம்ம தப்பிச்சிட்டோம்டான்னு நினைப்பீங்க. அடுத்து அது சாப்பிட்டதுனால இன்னொரு பெரிய நோய் சேரும். அப்புறமேல அதுக்கு ஒரு 4 மாத்திரையை போடுவீங்க, அப்புறம் இன்னொன்று வரும், இன்னொன்றுக்கு போடுவீங்க, இன்னொன்று வரும். அதுதாங்க நடக்கும்.
திருந்தாமல் எப்படிங்க? திருந்தி மகிழ்ச்சியாக இருந்தால் தான் மொத்தத்துக்கும் போவோம். மகிழ்ச்சிக்கே அன்பு தான் முக்கியம். அன்பாக இருந்தால் தான் எல்லாமே போகும். நீங்கள் நினச்சிக்கிறீங்க நம்ம அவங்க அன்பாக இருக்காங்க, நம்ம மட்டும் அன்பாக இல்லை அவங்க இல்லை, எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம், அடுத்தவன் ஆரம்பிக்க வேணாம். நம்ம அன்பாக இருக்கிறது, நம்ம சூப்பராக இருக்கிறது, அது அடுத்தவங்களுக்காக கிடையாது. நீங்கள் பயங்கர செல்ஃபிஷ்னால் ஃபஸ்ட்டு அன்பாக இருந்துருங்க. பயங்கர செல்ஃபிஷ்னால் நீங்கள் நேர்மையாக இருந்துருங்க. பயங்கர செல்ஃபிஷ்னால் மகிழ்ச்சியாக இருந்துருங்க. ஏன் தெரியுமா? இருக்கிறதுலே ஹையஸ்ட் செல்ஃபிஷே அதுதான். நீங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான், இதான் பியூர் சயின்ஸ், நியூட்டன் லா மாதிரி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. நீங்கள் அப்படி இருந்துட்டால் மட்டும்தான் உங்கள் உடம்பு நல்லா இருக்குது. நீங்கள் என்னத்தையாச்சும் நான் அப்படியே இப்படி நடிப்பேன், நான் மகிழ்ச்சி மாதிரி நடிப்பேன், அன்பு மாதிரி நடிப்பேன், ஆனால் நான் அன்பாகவே இருக்க மாட்டேன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு பனிஷ்மெண்ட்னா உங்களுக்கு தான். டெஃபினட்டாக நீங்கள் உள்ளேருந்தே அன்பு, உள்ளேருந்தே மகிழ்ச்சி வந்தால் மட்டும்தான் நோய் மட்டுமா? நான் ஃபிசியோதெரப்பினால அதை பற்றி பேசுகிறேன். எல்லாமே உலக அமைதி வேணுமா? இதுதான். சமாதானம் வேணுமா? இதுதான். உலகமே நல்லா இருக்கணுமா? இல்லை உலகம் ஒரு நாடாக மாறணுமா? மிலிட்ரியெல்லாம் இல்லாமல் ஜாலியாக இருக்கணுமா? எல்லாரும் ஆண் பெண்கள்லாம் நல்லா பேசி நல்லா இருக்கணுமா? எல்லாம் இதில் தான் இருக்குது. இதுதான் பேசிக்கு. இதில் தான் நோய் சரியாகும். இதை தவிர சும்மா பில்டப் கொடுத்துட்டே இருந்தால் கொடுக்க வேண்டியதான். ஈவன் இன்க்ளூடிங் எக்ஸசைஸ். சும்மா எக்ஸசைஸ் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம மாறினாதான், வாழ்க்கை முறையை மாற்றினாதான், நல்ல உணவு சாப்பிட்டாதான், அப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணாதான். இதில் தான் நோயற்ற வாழ்வு. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.